8 மணி நேரத்தில் சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். மணப்பாறை அடுத்த மஞ்சப்பட்டியை சேர்ந்தவர் 45 வயதான ஞானப்பிரகாசம் கோவில்பட்டி சாலையில் ஸ்டேஷனரி கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ஞானப்பிரகாசத்தின் கடையில் அவரது மகன் பால் துரை சிங் எபினேசன் மற்றும் அவரது நண்பர் முத்துகிருஷ்ணன் இருவரும் இருந்த நிலையில் திடீரென அந்த கடைக்குள் 4 பேர் கொண்ட கும்பல் புகுந்து எபினேசனை கத்தி முனையில் குண்டுகட்டாக தூக்கி கொண்டு காரில் கடத்தி சென்றதாம். இது குறித்து மணப்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் கடத்தல் கும்பலை துரத்தி சென்றனர். பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் பகுதியில் கடத்தல் கும்பலை காருடன் மடக்கி பிடிக்கிறது போலீஸ். இளைஞர் எபினேசனை மீட்ட போலீசார் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட பாண்டிச்சேரி தர்மாபுரியை சேர்ந்த பாஜக அறிவுசார் பிரிவு இணை அமைப்பாளர் சுந்தரேஸ்வரன் என்பவரது மகன் 46 வயதான சேகர் மற்றும் கார் ஓட்டுநர் முத்தரசம்பாளையத்தை சேர்ந்த இளைஞர் சரண் உள்ளிட்டோரை கைது செய்து மணப்பாறை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் சேகரும் ஞானப்பிரகாசமும் தனித்தனியே அறக்கட்டளை நடத்தி வந்ததாகவும் அதில் பண பரிவர்த்தனை சம்பந்தமாக சேகருக்கு ஞானப்பிரகாசம் லட்சக்கணக்கில் பணம் பாக்கி வைத்திருந்ததாகவும் பலமுறை கேட்டும் தராததால் ஞானப்பிரகாசத்தின் மகனை கடத்தி சென்றதாக வாக்குமூலம் அளிக்க சேகரையும் சரணையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 2 போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்.